ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 25 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் எடுத்துக்காட்டு 7.2 88 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிடுவோம். ஒரு நேர்வட்ட உருளையோட உயரம் கொடுத்துட்டாங்க, அதாவது ஹச்சு கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். அதோடைய வளைபரப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க 88 சதுர சென்டிமீட்டர். கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதியாச்சு. இப்போ வளைபரப்பு கொடுத்துருக்கிறதுனால நேர்வட்ட உருளையோடைய வளைபரப்பு ஃபார்முலா என்ன? 2πr/h. இதுதான் ஃபார்முலா. நேர்வட்ட உருளையின் வளைபரப்பு ஈக்குவல் டு 2/r/h. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 88 சதுர சென்டிமீட்டர். ஸோ 2/r/h ஈக்குவல் டு 88. இதிலிருந்து 2 அப்படியே வச்சுக்கணும். பைக்கு பதிலாக 22/7 இன்று r அப்படியே வச்சுக்கணும், ஏன்னா r கொடுக்கல. இன்று ஹச்சோட வேல்யூ என்ன? 14 ஈக்குவல் டு 88. நமக்கு தெரியும் d ஈக்குவல் டு, அதாவது விட்டம் ஈக்குவல் டு 2r. ஸோ d ஈக்குவல் டு 2r. ஸோ இந்த 2r அந்த பக்கம் வச்சுட்டு மற்றதை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். 14 கீழே ஒன்றுமே இல்லை அப்படின்னா இஸ் டிவைடட் பை 1 இருக்குன்னு அர்த்தம். 22/7 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகையில் 7/22 போகும், அதாவது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கல்ல போகும். 14/1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகையில் 1/14 போகும். ஸோ மேலே என்ன நம்பர்லாம் இருக்கும்? 88 இன்று 7 இருக்கும். இஸ் டிவைடட் பை கீழே 22 இன்று 14 இருக்கும். இதை அடி கொடுத்தோம் அப்படின்னா 2 2 நளிரண்டு 8 நளிரண்டு 8 1 11 11 4 11 44 7 14 2 4 7 கேன்சல் ஆயிரும், மிச்சம் 2 இருக்கும். ஸோ 2r ஈக்குவல் டு 2. ஸோ உருளையின் விட்டம் d ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். தேங்க்யூ.